அன்னைக்கே அவனை கூட்டு போய் புதூரில் இருக்கிற கால்நடை மருத்துவமனை அங்கே கொண்டு போய் வச்சு சித்திரவதை. அடுத்து மடப்புறம், அதாவது தான் அந்த கோயில் இருக்கிற இடம், மடப்புறம் ஆதி திராவிடர் ஆண்கள் தங்கும் விடுதிக்கு கொண்டு போயிருக்காங்க ஒரே நாள். அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் அவன் அடி தாங்காமல் அவன் அயோத்தி தோப்புன்னு சொல்லியிருக்கான் ஒரு இடத்துல. ஏன்னா சொல்கிறான்னு அடி தானே, அடி மிதி எல்லாம் இருக்கும்ல. அயோத்தி தோப்பு வச்சு அடித்து அது கடைசியாக கொண்டு போய் எங்கள் கோசாலையில் மடப்புறம் ஒட்டி இருக்கிற அந்த அலுவலகத்துக்கு பின்னாடி இருக்கிற கோசாலையில் வச்சு அதுதான் வீடியோவாக வந்துச்சு. வீடியோ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தன் இந்த அடித்த அடியில் ஓலம் அந்த கோயிலுக்கு வர்றவங்க கேட்டு அவங்க வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அந்த ஓலம் இருந்ததாங்க. அந்த ஓலம் கேட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்களே. இப்போ ஒரு தயவுதாட்சியம் இருக்குல்ல, டேய் அடித்து கற்றுனா இது இந்த பக்தர்கள் வந்த ஜனங்கள்லாம் கேட்குது, அதனால் மெல்ல அடிங்கடான்னு கூட சொல்லலை. அவங்க கேட்குற பற்றி இவனுக்கு கவலையும் படலை. அப்போ இப்போ இருக்கிற இந்த சோசியல் இந்த மீடியா இந்த விஷயங்களில் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமாகும்னு தெரிஞ்சிருந்தும் வெறித்தனமாக இவங்க அடிச்சிருக்காங்கன்னா அந்த மஞ்சள் பிசாசு மேலே இருக்கிற ஒருத்தன் அந்த மஞ்சள் பிசாசுக்கு ஆசைப்பட்டு இந்த 5 பிசாசை வச்சு ஒரு அப்பாவியை கொண்டுட்டாங்க.